ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேங்க. நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் போனோடு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆனியன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் தயிர், இதுதாங்க. அதுக்கப்புறம் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே காஷ்மீரியும் நார்மல் சில்லி பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற வரைய வெயிட் பண்ணலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாங்க. ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்குறதுலாங்க டேஸ்ட்டு. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதக்கட்டும். இப்போ ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா பிரட்டி விட்டுவோங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடருங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரியும் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. மல்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா சிக்கனையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, இப்போவுமே பாதி முடிச்சுங்க. இந்த மசாலா நல்லா வெந்து வந்துட்டாலே நமக்கு சிக்கன் கிரேவி ரெடிங்க. அவ்வளோ குவிக்காக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்யணும், ஆனால் அதே சமயம் டக்குன்னு செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் தருங்க. இது இப்போ போட்டாலே சிக்கன் வந்து ஒரு சாஃப்டான மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம போட்டிருக்க மசாலா பொடி எல்லாமே அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு வெயிட் பண்ணலாங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு கிரேவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம 1.5 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இந்த கிரேவிக்கு இட்லி, தோசை, ரைஸு எல்லாம் அதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாங்க. இதை விட நீங்கள் காரசாரமான சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கீங்க. அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.